பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக மிக பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இப்போது நிறுவப்பட்டு வருகிறது. இந்த எதிர்ப்புகளின் அடிப்படையில் மிக முக்கியமான புதிய தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக பிரித்தானிய அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் விசாக்கள் மறுப்பதற்கான அல்லது புகலிட கோரிக்கைகள் தொடர்பாக மேலதிகமாக இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடியவங்களுடைய விசாக்களை மறுபரிசீலனை செய்வது அல்லது நிராகரிப்பது தொடர்பான முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. யூகேயினுடைய மிக பிரதானமான இன்னும் ஒரு நகரத்துல எக்ஸ்ட்ராவாக கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. டிரைவர்ஸுக்கு மிகுந்த ஒரு சவாலான ஒரு காலமாக இது மாறி இருக்கிறது. யூகே யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இப்போ வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் 2 பல்கலைக்கழகங்கள் இணைந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்க இருக்கிறாங்க. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. ரஷ்யாவுக்கு எதிராக பிரித்தானியாவினுடைய தொடர்ச்சியான அதிரடியான நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கு. இதுல மிக முக்கியமான இன்னும் ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பிரித்தானியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள்ல எப்படியான ஒரு விரிவை ஏற்படுத்த போகிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், இந்த சேனல் இன்னும் குரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், தகவல்கள், விசா சம்பந்தமான விஷயங்கள் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தமிழில், இலகு தமிழில் வரும் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பாக, அதிலையும் இவர்கள் ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக தொடர்ச்சியான எதிர்ப்புகள் பிரித்தானியாவில் நிலவி வருகிறது. இதுல மிக முக்கியமாக நாளைய தினம் மற்றும் எதிர்வரும் தினங்கள்ல மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் பிரித்தானியா முழுவதும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதிலையும் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு செய்பவர்கள் ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிற புகலிட கோரிக்கையாளர்களை சந்தித்து நேருக்கு நேரே கேள்வி கேட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இது ஊடகங்களையும் லைவாக கவர் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக ஹோட்டல்களுக்கு வெளியால இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுத்தப்படுவதால் இந்த ஆர்ப்பாட்டங்களால புகலிட கோரிக்கையாளர்கள் மிகுந்த அச்சத்தோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆக்டிவிசம் செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரித்தானியாவில் இப்போ சட்டவிரோதமாக பலரும் கூடியிருக்காங்க. இதற்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்றத கண்டறிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக இதற்கு எதிரானவர்கள் அகதி கோரிக்கையாளர்களை சந்தித்து பேசும்போது, உங்களோடு எங்களுக்கு எந்த கோபமே கிடையாது, இந்த அரசாங்கத்தோடு தான் எங்களுக்கு கோபம் இருக்கு அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லி இருந்ததாக இன்றைய நாள் கார்டியன் தளத்துல செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுற விதமாக பிரித்தானிய அரசாங்கம் மேலும் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. என்ன அப்படின்னா, புகலிட கோரிக்கையாளர்களுடைய கேஸ்கள் விசாரிக்கப்பட்டு இதுல பொய்த்தன்மைகள் நிலவும் போது அவர்கள் நாடு கடத்தப்பட்டால் குறிப்பிட்ட நாடுகள் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு நாடு குறிப்பிட்டவர்களை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்கோ தயாராக இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மறுபடியும் பிரித்தானியாவுக்குள் வேறு ஒருவர் வரும்போது அவர்களுக்கும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்க மறுக்கும் நாடுகளைச் சேர்ந்தவர்களுடைய விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இமிகிரேஷன் பாலிசியை பொறுத்தவரையில இது மிக முக்கியமான ஒரு புள்ளியா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்படியாக ஒருவருடைய பிழைக்காக இன்னும் ஒருவருக்கு விசாக்கள் மறுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே உயிருக்கு ஆபத்தில்லை, அச்சுறுத்தல் இல்லை அப்படின்றவர்கள் தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் தங்க வைக்கப்பட மாட்டார்கள். இவர்களுக்கான ஹோட்டல்களுக்கு மிக பெரிய அளவிலான செலவுகள் செய்யப்படுகிறது. இந்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரித்தானிய அரசாங்கம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக புதிதாக ஹோம் செக்ரட்டரி மாறிய பின்னர் இன்னும் முக்கியமான பல தீர்மானங்கள் எடுக்கப்படும். ஹோட்டல் அகமடேஷன்களுக்கு மிக விரைவில் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கென்ட் மற்றும் கிரீன்விச் பல்கலைக்கழகங்கள் இரண்டுமே இணைந்து ஒரு சூப்பர் பல்கலைக்கழகத்தை நிர்மாணிக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் பிரித்தானியாவில் வரப்போகிறது. இது மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில இது ஒரே டீனுக்கு கீழே இருக்கும் அப்படின்றதோட இதுல மிக முக்கியமான அட்வான்ஸ்டான பாடப்பரப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. யூகேனுடைய படிப்பு அப்படின்றது ரொம்பவே உலகளாவிய ரீதியில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஆனா சமீப காலமாகவே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புதிய மைக்ரேஷன் பாலிசிஸ் வந்திருக்கிறதுனால செட்டில்மெண்ட் பிளான்ல பிரித்தானியாவுக்குள் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில மிக பெரிய அளவிலான ஒரு தட்டுப்பாடு நிலவுகிறது. PSW இல்லாம போகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. PSW இதுவரையில தூக்கப்படலை அப்படின்னாலும் எதிர்வரும் காலங்களில் PSW இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு பலர் மத்தியில இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, டிபெண்டன்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். யூனிவர்சிட்டி ஃபீஸ் அதிகரித்திருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புகளுக்கான தட்டுப்பாடு, அதே நேரம்
IHS கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான பல காரணங்களால யூகேல படிக்க வாரவர்களுடைய எண்ணிக்கை வெகுவளவுல குறைந்திருக்கிறது. இதனால நிறைய பல்கலைக்கழகங்கள் நஷ்டத்துல போறதாக சொல்லியிருக்காங்க. இதனால நஷ்டத்துல போகக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒரு மெர்ஜ் யூனிவர்சிட்டியாக செயற்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் முதற்கட்டமாக கென்ட் பல்கலைக்கழகம் மற்றும் கிரீன்விச் பல்கலைக்கழகம் ஆகிய 2 பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து இப்படியான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது எதிர்காலத்தில் இன்னும் பல பல்கலைக்கழகங்கள் மெர்ஜ் ஆவதற்கான ஒரு வழியை வகுக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லண்டன் ஹீத்ரோ விமானத்தின் டெர்மினல் 4ல் 57 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தண்ணீர் புகைகள் அது சம்பந்தமான ரசாயன பொருட்களை கையில் வைத்திருந்தார். அதே நேரம் அதனை வெடிப்புக்கும் உட்படுத்தி இருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தின் போது விமான நிலையத்தில் இருந்த 20 பேர் வரையில உபாதைக்கு உள்ளாகியிருக்காங்க. இவங்களுக்கு கண் எரிவு போன்ற சிம்டம்ஸ் காணப்பட்டதாகவும் இவர்கள யாருக்குமே உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இப்படியான தடை செய்யப்பட்ட பொருட்களை இவர் இந்த டெர்மினலுக்குள்ள எப்படி கொண்டு வந்தார் அப்படின்ற விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு தீவிரவாத சம்பவமாக பதிவு செய்யப்படவில்லை. 57 வயதான ஒருவர் இப்படியான பொருட்களை, தடை செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் இப்போது இது வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் தற்காலிகமாக ஆக்ஸ்போர்ட்ஷயர் கவுண்டியில் டெம்பரரி கன்ஜெஷன் சார்ஜ் அறவிடப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாளொன்றுக்கு 5 பவுண்ட்கள் வரையில் அறவிடப்படுவதாக இருக்கிறது. இந்த கன்ஜெஷன் சார்ஜ் மூலமாக டிராபிக்கை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இப்போதைக்கு பல இடங்கள்ல இந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது. வீதி அபிவிருத்தி வேலைகள் நடைபெற்று வருகிறது. இதனால இந்த ஏரியாவில் அதிகப்படியான கன்ஜெஷன் இருக்கு. அதன் காரணமாக இப்படியான ஒரு கட்டணம் அறவிடப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்துகளை பாவிப்பதற்கு மக்களை ஊக்கப்படுத்துவதற்காக இப்படியான ஒரு கட்டணம் அறவிடப்பட போவதாக ஆக்ஸ்போர்ட்ஷயர் கவுன்சில் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. 5 பவுண்ட்கள் ஒரு நாளைக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனா இது ஒரு டெம்பரரி மெஷர் தான் அப்படின்றதையும் இவங்க மேலும் அறிவிக்கிறாங்க. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது. இந்த ஏரியாவில் வசிக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் பெர்மிட்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்ஸ்போர்ட்ல நீங்க இருப்பீங்களாக இருந்தா உங்களுடைய பெர்மிட்களை எப்படி பெறலாம் அப்படின்றத உங்களுடைய கவுன்சில்கள்ல தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய போர் நடவடிக்கைகளில் உடன்படாத காரணத்தினால் பிரித்தானியா ரஷ்யாவுக்கு எதிராக 100 பொருட்களுக்கு தடை விதித்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடை ரஷ்யா மீது பிரித்தானியா விதித்திருக்கிறது. இது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்படுகிறது. ரஷ்யாவினுடைய போர் உபகரணங்கள் தயாரிப்பதற்கு பிரித்தானியா தொடர்ச்சியான எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் பூட்டினுக்கு எதிரான தன்னுடைய ஒரு அரசியல் நகர்வாக இதனை பிரித்தானியா செய்வதாக ஊடகங்கள் இப்போது விமர்சனம் செய்ய தொடங்கி இருக்கிறது. ரஷ்யா அண்மையில புற்றுநோய்க்கான ஜாப்ஸ் கண்டுபிடித்திருக்காங்க, புற்றுநோய்க்கான வேக்சின் கண்டுபிடித்திருக்காங்க. இதுவும் பிரித்தானியாவுக்கு கொடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான இந்த முறுகல் நிலை எவ்வளவு காலத்துக்கு தொடரப்போகுது அப்படின்றது. உக்ரைனுக்கு ஆதரவாக பிரித்தானியா தன்னுடைய போக்கை காட்டியதிலிருந்து ரஷ்யாவுக்கும் யூகேக்கும் இடையிலான ஒரு முறுகல் நிலை தொடர்ச்சியாக இருந்துட்டே வருது. இந்த 100 பொருட்களுக்கான பொருளாதார தடை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பிரித்தானியாவுக்கு வருமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.